சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெருக்கடியில் வாகன ஓட்டிகள் சிக்கித் தவித்து வருகின்றனர். இதனால் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவல்லிக்கேணியில் இருந்து கிண்டி வரை சென்னையின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் சாலையாக இருப்பது அண்ணா சாலை. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அண்ணா சாலையில் காலை மாலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அண்ணா சாலையில் இருந்து சிஐடி நகர், நந்தனம், செனடாப் சாலை, எல்டாம் சாலைக்கு செல்லும் சந்திப்புகளில் சிக்னல்களை கடந்து செல்வதற்கான தாமதம் என்பது சராசரியாக 16 நிமிடமாக உள்ளது. இந்த பிரச்சனைகளை போக்கும் வகையில் தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 621 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரியில் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் ஓராண்டு ஆகியும் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூட பணிகள் முழுமையாக முடியவில்லை. இதனால் காலையில் அலுவலகங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் செல்பவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். பகலெல்லாம் 7-8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 11 மணி வரைக்கும் ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து தேனாம்பேட்டை போகிறதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது வரல. முன்பு 20 நிமிடங்களில் கடந்து வந்த பகுதியை மேம்பால பணிகள் காரணமாக தற்போது கடக்க 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த பணிகளை விரைவாக முடித்தால் மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். டி நகரில் இருக்குது. நான் என்னோடய ஆஃபீஸ் மவுண்ட் ரோட் ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த சைதாப்பேட்டை வழியாக இருந்து தேனாம்பேட் அந்த செயிட் ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் போகிறது எனக்கு இப்போ அந்த பிரிட்ஜ் கட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டன்றதுனால ரொம்ப இன்னும் சீக்கிரமாக கிளம்பிட முன்னாடி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டியூட்டிக்கு முன்னாடி கிளம்புறது இப்போது 1 ஹவர் இல்லை மினிமம் 1 ஹவர் முன்னாடி கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகுது. முதல்ல இங்கே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, கிளியராக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்னமலை தாண்டி சைதாப்பேட்டை சிக்னலில் தாண்டுறதுக்குள்ளே 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஆகுது. இது எவ்வளோ சீக்கிரம் இது முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணா சாலையின் கீழ் மெட்ரோ ரயில் செல்வதால் அதில் பாதிப்பு ஏற்படாத வகையில் தூண்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டு வருவதே தாமதத்திற்கு காரணம் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அடுத்த 15 மாதத்திற்குள் மேம்பால பணிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.